بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆன் என்ற பாடத்தை பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் குர்ஆனுடைய வசனங்களுக்கு எண்கள் போடுறாங்க, நம்பர் போட்டவர்கள் அவங்க அவங்களா தான் அதை போடுறாங்க, வகையில் போடலை. அப்படி போடும்போது கூட ஒரு கருத்தை கவனிக்காமல் போட்டிருக்கிறார்கள். கருத்து சிதையும் விதமாக நம்பர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளோடு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் என்பதற்காக சில வசனங்களை எடுத்துக்காட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அந்த தொடர்ச்சியில் அது மாதிரி அமைந்த இன்னும் சில வசனங்களை பாருங்கள். 7வது சூறாவில் 109, 110 இதில் 110 மட்டும் படிச்சு 109 படித்தா விளங்கும். உங்களுக்கு 110 படிச்சிங்கன்னா விளங்காது, தனியாக படித்தா விளங்கு முழு கருத்து விளங்காது. எப்படி அதில் என்ன வருது? யுரீது, இவர் நாடுகிறார், யுஹ்ரிஜக்கும் மின் அர்லிக்கும், உங்கள் நாட்டிலிருந்து உங்களை வெளியேற்ற நாடுகிறார், ஃபமாதா தாமுரூன், நீங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்கள், என்ன இப்படின்னா என்ன இது என்ன சொல்லுது என்று ஃபிரௌன் அவருடைய சமுதாய பிரமுகர்கிட்ட சொன்னான். காலல் மலவும் மின் கௌமி ஃபிரௌன் கூட்டத்துடைய பிரமுகர்கள் இப்படி சொன்னார்கள். அவங்க சொன்னார்கள்ங்கிற விஷயத்தை 2 செய்தி சொல்கிறாங்க. 119 ஒரு செய்தி வருகிறது, 110 ஒரு செய்தி வருகிறது. இந்த 2 செய்தியுமே சொன்னவங்க யார்? ஃபிரௌனுடைய கூட்டத்தார் சொன்னாங்க. அதில் ஒரு செய்தியை நீங்கள் அங்கே சேர்த்துட்டீங்க, அதில் ஃபிரௌன் கூட்டத்தார்கள் சொன்னார்கள்ங்கிற வாசகம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, உடைச்சிக்கிட்டீங்க. இதில் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள்ங்கிறது வராது, சேர்த்தா அது வந்துடும். எப்படி வரும்? காலல் மலவுமின் கௌமி ஃபிரௌன் கூட்டத்தில் பிரமுகர்கள் மலவுன்னா பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் சொன்னார்கள், இன்னஹாதால சாஹிருன் அலீம், இவர் திறமை மிக்க ஒரு சூனியக்காரராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். யுரீது, இவர் மூசாவை இவர் நாடுகிறார், யுஹ்ரிஜக்கும் மின் அர்லிக்கும், உங்கள் நாட்டிலிருந்து உங்களை வெளியேற்ற நாடுகிறார், மாதா தாமுரூன், என்ன கட்டளையிடுகிறீர்கள் அப்படின்னா என்று ஃபிரௌன் கூட்டத்து பிரமுகர்கள் சொன்னார்கள். அவங்க 2 செய்தி சொல்கிறாங்க. மூசா ஒரு சூனியக்காரரு, உங்களை நாட்டை விட்டு வெளியேற்ற பிளான் பண்ணியிருக்காரு 2 சொல்லும்போது ஒன்றை கூட்ட அங்கே சேர்த்துவிட்டு ஒன்று இங்கே ஒன்று சேர்த்து விட்டாங்க, பிரித்து விட்டாங்க. பிரித்தா என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா யார் சொன்னாங்கிறது விளங்க மாட்டேங்குது. இது 2ஐயும் சேர்த்துக்கிட்டு 109 ஆக்கியிருக்கலாம்ல, ஒரு நம்பர் ஆக்கியிருக்கலாம்ல. ஆக்குனா அழகாக இத்தனை நம்பர் இருக்குன்னு லிமிட் ஏதாவது இருக்குதா? இந்த வசனத்தில் இவ்வளோ தான், அப்படி ஏதாவது இப்படி கிடையாது, என்ன வேணாலும் பிரிக்கலாம்ல. அப்போ கருத்தாளத்தோடு பிரிச்சிருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி 10வது சூறாவில் 96, 97 2 விஷயம் இருக்குது. அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், இவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க அப்படின்ட்டு 96 இருக்குது. ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லிவிட்டு அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். அடுத்த வசனத்தில் எவ்வளோ அதிசயத்தை பார்த்தாலும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் இருக்குது. அப்போ எவ்வளோ அதிசயத்தை பார்த்தாலும் தனியாகவும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் தனியாகவும் தான் எப்படி மீனிங் வரும்? எப்படி பாருங்கள், அவ்வளோ இன்னல்லதின ஹக்கத்தாலேயும் கலிமத்து ரப்பிக்க, இப்போது இறைவனுடைய வார்த்தை யார் விஷயத்தில் உறுதியாகிவிட்டதோ, லா யுமினூன், அவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். வலவ் ஜாஅத்துஹும் குல்லு ஆயா, ஒவ்வொரு அதிசயம் அவங்களுக்கு வந்தாலும் சரி அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா நம்பிக்கை கொள்ள மாட்டார். வந்தாலும் என்பது லா யூமினூனுடைய தொடர்ச்சி. லா யூமினூன், நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். எத்தனை அற்புதம் வந்தாலும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் ஒரு வாக்கியம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா எத்தனை அற்புதம் வந்தாலும் அது ஒரு வாக்கியம், நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் ஒரு வாக்கியம்னு ஆக்குறாங்க. இது என்ன மீனிங் இருக்குது? இதில் எந்த அடிப்படையில் செஞ்சாங்க ஒன்றும் விளங்கவே இல்லை, ஆனால் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இதுக்கு எந்த தஃப்சீர்களில் போல உலூமுல் குர்ஆன் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் போய் பார்க்குறோம். இந்த நம்பர் என்ன அடிப்படையில் போட்டார்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு ஒருத்தரையும் ஒரு ஏற்கத்தக்க ஒரு விளக்கமும் இல்லை. அப்போ இதை கவனிக்கவும் இல்லை. அவங்க போட்டாங்க என்பதை கூட்டுத்தனமாக நம்பிக்கிட்டு போகிறாங்களே தவிர, சரி இந்த மாதிரி போட்டாங்க, அது சரியாக போடலை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம அதை மாற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைன்னு சேர்த்து சொல்லணும்ல. யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க.
அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து இப்படித்தான் அல்லாஹ் தான் சொன்னாங்கிற மாதிரி கருத்து வந்து அதில் உட்காந்து போயிடும். இந்த நம்பர் போட்டது இந்த இடத்துல அல்லாஹ் போட்ட நம்பர். அப்போ நாளைக்கு ஒரு காஃபிர்கிட்ட நீங்கள் தாவா செய்வீங்க, அவன் குர்ஆன் வந்து தெளிவற்ற முறையில் பேசுதும்மா, என்னோட ஆதாரம்பிய அவன் இந்த மாதிரி உடைச்ச வசனங்கள்லாம் எடுத்துக்கிட்டு என்ன செய்வான், இதுக்கு தனியாக அர்த்தம் சொல்லு, புரியலை. அப்போ தெளிவானதுங்கிற குர்ஆனு அப்படின்னு கேட்பான்ல. அப்போ நம்மகிட்ட கேட்க முடியாது. என்ன அடே நம்ம பின்னாடி உனக்கு போட்டாங்கடா, இதே நீ பார்க்குற இவ்வளவு சேர்ந்து ஒரு வசனம்னா அவனுக்கு ஆன்சர். முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து குர்ஆனில் குறை காணுவதற்காக இந்த மாதிரி வசனங்களை உடைச்ச வசனங்களில் 2வது பகுதி எடுத்து கேட்பான். கேட்டால் அதுக்கு மீனிங் இருக்காது. இதுதான் தெளிவான பேச்சா, நான் இதோட தெளிவாக பேசுவேனே, உங்கள் இறைவனை எப்படி பேசினார்னு கேட்டான்னு சொன்னால் நம்ம திருன்னு முழிக்கணும். அப்போ நம்மள்ட்ட அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் பதில் சொல்லுவீங்க. அதுக்கு தான் இதை சொல்கிறோம். இது இருக்கிற நம்பர் மாத்திரைக்கு உங்களுக்கு சொல்லித்தரல, பலவீனப்படுத்துறதுக்கு சொல்லித்தரல. எதுக்கு சொல்லித்தரணும்? இதெல்லாம் பிற மேற்கத்தியவாதிகள் இஸ்லாத்துக்கு எதிராக எழுப்புகிற கேள்விகளில் உள்ளது. இதெல்லாம் அந்த கேள்விகளை கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் தடுமாறவே மாட்டீங்க. யார் இந்த நம்பருடைய வரலாறை அறிந்தவர்கள் வந்து தடுமாற மாட்டீங்க. இப்படி தான் அல்லாவே போட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், ஆமாம் கரெக்டான கேட்குறாங்க, புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருவீங்க. அதனால தான் இது இந்த மாதிரி கேட்டான்னா, அட இந்த 96 97 நாங்கள் போட்டுக்கிட்டதுடா, இதெல்லாம் சேர்ந்து ஒன்று இப்போ சொல்லு, ஒட்டி அர்த்தம் செஞ்சு பாருன்னா வாய முடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நடத்தி காட்டுறோம். அதே மாதிரி வந்து இது கூட விட்டுடலாம். அதாவது 11 9 10 11 3 வசனம் இருக்கிறது. 9 10 ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இதில் வந்து இவங்களுக்கு விதிவிலக்குன்னு சொல்லப்படுது. 9 என்ன சொல்லப்படுது, ஒரு மனிதனுக்கு ரஹமத்து கொடுத்தோம், ரஹமத்தை கொடுத்துட்டு ஒரு செல்வத்தை கொடுத்துட்டு எடுத்துட்டான்னு வைங்க, நம்பிக்கை இழந்துடுறான். அவனுக்கு வந்து துன்பத்தை கொடுத்தவர் இன்பத்தை கொடுத்தோம்னு சொன்னால் மமதை கொள்கிறான். அதாவது இன்பத்தை கொடுத்துருப்பிற துன்பம் கொடுத்தோம்னு சொன்னால் நம்பிக்கை இழந்துடுறான். அது துன்பமாக இருக்கிறவனுக்கு நல்லதை பணக்காரன் ஆகிட்டோம்னு சொன்னால் அவன் என்ன செய்கிறான், ரொம்ப மமதைக்கு நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லி பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இல்லல்லதின சபுரு செஞ்சவங்களை தவிர, அமிரு சாலிஹாத்தி நல்லறம் செய்தவர்களை தவிர என்ன தவிர மற்றவர்கள் இப்படி இருக்கிறார்கள்னு முந்தி சேரணுமா இல்லையா? தவிரங்கிற இடத்துல எங்கெல்லாம் வெட்டினாங்களோ அங்கெல்லாம் மீனிங் அர்த்தம் வராது. இல்லைங்கிறது ஒரு வசனமாக எங்கெல்லாம் ஆக்கியிருக்கிறார்களோ, இல்லைன்னா தவிர என்பது வந்து ஒரு தனி வாக்கியம் கிடையாது. எங்கே தவிரண்டு வந்தாலும் சரி தான், அது முந்தினுடைய தொடர்ச்சியாக தான் இருக்கும். முந்தினுடைய தொடர்ச்சி முந்தினதனுடைய விதிவிலக்கு என்று இருக்கும் பொழுது அதை எண்ணத்துக்கு நீங்கள் உடைக்கிறீங்க. அதை 2ஆக உடைச்சது வந்து சரியில்லை. அது ஒன்று பார்த்துருங்க. அதே மாதிரி வந்து நூஹ் நபிக்கு எல்லாம் சில கட்டளையிடலாம். 11:37 நூஹ் நபி என்ன செய்கிறான்னா, அந்த கப்பல் செய்யுமாறு எல்லாம் என்ன செய்கிறான், கட்டளையிடறான். கட்டளையிடும்போது என்னென்ன கட்டளையிடுறானோ, ஊஹிய இலா நூஹின், நூஹுக்கு அறிவிக்கப்பட்டுச்சின்னு சொல்லி நூஹுக்கு சொன்ன செய்திகள் வரிசையாக வருது. அந்த செய்திகளை வந்து 36 தனியாக பிரிச்சுவிட்டு 37 பிரிச்சிங்கன்னு சொன்னால் 37 ஒரு செய்தி, 36 ஒரு செய்தி இருக்குது. ரெண்டும் சேர்ந்து அல்லாஹ் நூஹுக்கு அறிவித்தான் அப்படின்னா முழுமை பெறும். இவங்க என்ன செய்கிறாங்க, 37 பார்த்து பாருங்கள், மீனிங் வராது. ஒஸ்னாயில் ஃபுல்க பியாயினா, நமது கண்காணிப்பிலே கப்பலை செய்வீராக, வஹீனா நம்முடைய அறிவிப்பின் பிரகாரம் கப்பலை செய்வீராகன்னு என்ன செய்வீராக என்று அல்லாஹ் நூஹ்விடத்தில் சொன்னான். இப்போ தான் அர்த்தம் முழுமையாகும். அது எங்கே இருக்குன்னா முந்தின வசனத்தில் கரெக்டாக சேர்த்தா கரெக்டாக வந்துடும். ஊஹிய இலா நூஹின், நூஹுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு, இந்த செய்தி அறிவிக்கப்பட்டுச்சு, இந்த செய்தி அறிவிக்கப்பட்டுச்சு. 2 அறிவிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு அறிவிப்பை கொண்டு 36ங்கிறீங்க, ஒரு அறிவிப்பை வந்து 37ங்கிறீங்க. ரெண்டும் அவருக்கு செய்த வகை தான். அப்போ நூஹுக்கு இப்படி சொல்லப்பட்டதுன்னு ஒரு சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் கருத்து முழுமையாகுது. நூஹுக்கு அறிவிக்கப்பட்டதுங்கிறத கொண்டு போய் அங்கிட்டு போய் விட்டுவிட்டு கப்பலை செய்வீராகன்னு சொன்னோம்னா இதுவும் அதுவும் ஒட்ட மாட்டேங்குது, கருத்து முழுமை பெற மாட்டேங்குது. இப்படி தான் நம்பரை பிரிச்சுருக்கிறாங்க, நம்பர் பிரித்த இடத்துல. அதே மாதிரி வந்து 11, 54, 55 எடுங்க. அதில் வந்து 54 வரைக்கும் போட்டிங்கன்னா அர்த்தம் வந்துடும். 54 மட்டும் சொன்னால் அர்த்தம் வரும், 55க்கு அர்த்தம் வராது, அர்த்தம் வந்து முழுமையாகாது. 55 என்ன சொல்லுது, மின் தூணிகி, அல்லாவை தவிர. அல்லாவை தவிர என்ன, அல்லாவை தவிரனா என்ன, அல்லாவை தவிர என்ன,
அல்லாவை தவிர நீங்கள் எதை இணை கற்பிக்கிறீர்களோ அதை விட்டு நான் விலகியவன். இன்னி பரி உன் மிம்மா துஸ்ரி கூன மின் தூணிகி. இது எல்லாம் சேர்ந்து ஒரு வாக்கியம். இன்னி பரி உன் அன்னி பரி உன் மிம்மா துஸ்ரி கூன மின் தூணிகின்னு இதெல்லாம் சேர்ந்து ஒன்று. அப்போ நீங்கள் அல்லாவை விட்டு நீங்கள் எதை இணை கற்பிக்கிறீர்களோ அதை விட்டு நான் விலகியவன் அப்படின்னு சொல்லி ஒரு நபி வந்து சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதில் என்ன செய்கிறாங்கன்னா, இணை கற்பிப்பதை விட்டு விலகியவன்கிறத ஒரு நம்பர் ஆக்கிவிட்டாங்க. மின்தூணிகின்னு ஒரு நம்பர் ஆக்கிவிட்டாங்க. மின்தூணிகின்னு அவனை தவிர எனக்கு சூழ்ச்சி செய்யுங்கள்னு இப்படி ஆரம்பிக்குது. அப்போ ஒன்று வந்து இந்த மின்தூணிகியில நம்பரை போட்டிருக்கணும், அல்லது மொத்தத்தையும் சேர்த்து ஒரு நம்பரை போட்டிருக்கணும், அல்லது இது 2 வசனமாக தான் ஆக்கன்று விருப்பப்பட்டிருந்தார்கள்னு சொன்னால் இந்த 54 கொண்டு வந்து இங்கேனா போட்டிருக்கணும். மின்தூணிக்கு பக்கத்தில் போட்டிருந்தாங்கன்னு பாரு, அர்த்தம் வந்து அழகா மிம்மா துஸ்ரி கூன மின்தூணிகி. அந்த மின்னு வந்து எங்கே வந்து எங்கே தொடர்பு படுத்து மின்னு வந்தால் ஒரு தொடர்பு ஆகணும்ல, ஜருடைய எழுத்து வந்தால் அது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும்? எந்த ஹர்ஃபுமே வந்து முந்தி உள்ளதில் ஜாயிண்ட் ஆகணும்ல. மின் ஒரு ஹர்ஃபு தானே, ஹர்ஃபை கொண்டு ஆரம்பிக்குமா ஏதாவது ஒரு செய்தி? ஆரம்பிக்காது. அப்போ வந்து அது முன்னாடி உள்ளதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கும். முன்னாடி உள்ள தொடர்ச்சிங்கிறது கிராமரில் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கும் பொழுது அதையும் ஒன்று வெட்டுறீங்க நீங்கள். இதை வந்து மின்துணின்னு போட்டு வெட்டிருக்க தேவையில்லை. அப்போ மின்துணி மட்டும் சொன்னால் யாருக்கும் எதுவும் விளங்கவே விளங்காது. ஆனால் எல்லாம் விளங்கக்கூடிய விதத்தில் தெளிவான வசனம்னு நமக்கு சொல்லி தந்துருக்கிறான். அதே மாதிரி வந்து 11 96 97 எடுங்க. 11வது சூறாவில் 96 97 எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் இலா 97 மட்டும் எடுங்க. இலா ஃபிரௌன மலைஹி, ஃபிரௌனிடமும் அவனுடைய கூட்டத்தாரிடமும். என்ன அப்படின்னா என்ன? ஃபிரௌனிடமும் அவனுடைய கூட்டத்தாரிடமும் ஒத்தபா அமர ஃபிரௌனுடைய கட்டளை பின்பற்றினார்கள். இப்படி ஒரு மொழிபெயர்த்து போட்டிங்கன்னா என்னங்க ஃபிரௌனிடம் என்ன? ஃபிரௌன் கூட்டத்தார்கிட்ட என்னன்னு கேட்டால் அங்கேருந்து வாங்க அழகாக விளங்கும். உலகதார் செல்னா மூசாபி ஆயாத்தினா, மூசாவை நமது சான்றுகளோடு அனுப்பினோம். சுல்தானின் முபீன், தெளிவான அத்தாட்சிகளோடு அனுப்பினோம், அற்புதத்தோடு அனுப்பினோம். யாரிடம் அனுப்பினோம்? இலா ஃபிரௌனும் மலைஹி, ஃபிரௌனிடத்துலையும் அவனுடைய கூட்டத்தாட்டை அனுப்பினோம். மூசாவை அனுப்பினோம். யாரிடம் அனுப்பினோங்கிற இங்கே வருது. யாரிடம் அனுப்பினோம் என்பதும் சேர்ந்து அங்கே இந்த இலாங்கிற ஹர்ஃபு தானே, ஜருடைய எழுத்தானே. அது வந்து அதை கொண்டு ஒரு வாக்கியம் தூங்காதில் முந்தினருடைய தொடர்ச்சி தானே. அங்கேயும் இலாவுக்கிட்ட ஓட்டு வெட்டுறீங்க. இலா ஃபிரௌன் கிராமர் சாதாரண அடிப்படை எல்கேஜி படித்தவங்களுக்கு கூட தெரியுமா இல்லையா? இந்த மின்னு இலாஃபி இந்த மாதிரி ஹர்ஃபுகள் எல்லாம் அதை கொண்டு ஒரு வாக்கியம் துவங்காது. அது முந்தினனுடைய ஒரு தொடர்ச்சியில் தான் வரும். முத்தல்லக்கு வேணும், அது சம்மந்தப்படக்கூடிய, அது ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் வேணும். எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தானே. இங்கேனே மட்டும் நம்பர் போட்டு பிரித்தாங்க. மூசாவை அனுப்பினோம் இலா ஃபிரௌன், அதாவது மூசாவை அனுப்பினோம் ஃபிரௌன் இடத்துல. இவங்க என்ன செய்கிறாங்க? மூசாவை அனுப்பினோம் ஒரு வசனமாக்குறாங்க, ஃபிரௌன் இடத்துலன்னு ஒரு வசனமாக்குறாங்க. என்ன அது? ஃபிரௌன் இடத்துல மூசா அனுப்பினோன்னா ஒரு வசனம் கரெக்டாக இருக்கிறது. அப்போ இப்படி போட்டிங்கன்னா அது மீனிங் அர்த்தம் இல்லாமல் போதா இல்லையா? 11 96 97 இதே மாதிரி வேலையை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து 14 28 29 வந்து முந்தின வசனத்தில் ஒன்றை சொல்லுகிறான். கெட்ட வீட்டில் நுழைவார்கள்னு சொல்கிறான். அழிவுடைய வீட்டில் நுழைவார்கள்னு. அழிவுடைய வீடு எதுங்கிறது அல்ல ஜஹன்னம நரகம்னு விளக்குறான். அதாவது நரக பதிலுங்கிறோம்ல, பதில் அத்துபயான், முந்தி சொன்ன ஒன்றை விளக்குவதற்கு இன்னொரு சொல்ல சொன்னோம்னு சொன்னால் அது அங்கிட்டு சேரணுமா தனியாக வரணுமா? அங்கிட்டு சேரணும். அப்போ தாரல் பவாரி ஜஹன்னம் என்ற தாருல் பவாரில் நுழைவார்கள்னு வர்ற இடத்த இங்கன போட்டு நம்பரை போட்டு நினைச்சிருக்கிறாங்க. ஒரு சொல்லுக்கு விளக்கமாக இன்னொரு சொல்லு போடப்படுகிறது. அந்த விளக்கமாக வர்ற சொல்ல தனியாக உடைச்சிட்டிங்கன்னு சொன்னால், அதை மட்டும் சொன்னீங்கன்னு சொன்னால் கருத்து முழுமை பெறாது. அப்படி உடைச்சிருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு ஷருத்து ஒரு ஜவாபு. நீ வந்தால் நான் வருவேன், நீ வந்தால் நான் தருவேன், எல்லாம் ஒரு வாக்கியம் தானே. இது எப்படி உடைக்கிறாங்க? நீ வந்தால்ங்கிற ஒரு நம்பரு, நான் தருவேங்கிற ஒரு நம்பரு, இப்படி படிக்கலாமா? ஒன்று ஷர்த்து, ஒன்று ஜவாபு. ஷர்த்தும் ஜவாபு சேர்ந்து தான் ஒரு வாக்கியம். ஷர்த்துன்னா ஆள்டு வரும்ல, வந்தால் போனால், இதுக்கு பேர் ஷர்த்து. இப்படி சொன்னோம்னா அதுக்கு மீனிங்கே இருக்காது. அப்போ இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதில் 2 வசனத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். சில விஷயத்தில் 2வது வசனத்துக்கு அர்த்தம் இருக்காது, முதல் வசனத்துக்கு அர்த்தம் வரும். ஷர்த்து ஜவாபை உடைச்சாங்கன்னு சொன்னால் முதல் வசனமுடைய கருத்து முழுமை பெறாது, 2வது வசனத்தின் கருத்து முழுமை பெறாது. அப்போ வந்து இன்ஜா ஜெய்துன்
ஜெயிது என்னிடத்தில் வருவானேயானால் லரப்து அடிப்பேன் இருக்கு. ஒருத்தனை செய்கிறான் இன்ஜா ஜெய்துன்னு மட்டும் வாய முடிக்கிறான். ஜெயிது வந்தால் திருதுன்னு முடிப்பானே இல்லை எல்லாரும். என்ன ஜெயிது வந்தால் என்னடா அதையும் சேர்த்து சொல்லு, அல்லது அடிப்பேன் மட்டும் திடீர்னு அடிப்பேனுங்கிறான். யாரோட அடிப்பேன், எதுக்கிட்ட அடிப்பேன், என்னத்துக்கிட்ட அடிப்பேன்னு கேட்பானே இல்லையா? அப்போ ரெண்டையும் சேர்த்து சொன்னால் தான் ஒரு மெசேஜ். அது ஜெயிது வந்தால் அடிப்பேன். அப்போ ஜெயிது வந்தாலுங்கிறது 18வது நம்பரு, அடிப்பேனுங்கிறது 19வது நம்பர்னால் இது என்னது? இது அர்த்தம் வருமா? அப்போ அந்த மாதிரி வசனம் தான் 15வது சூறாவில் 14-15 வசனம். அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், உலவு ஃபத்தஹனா அலைஹிம் பாபம் என்ன சமா, இவர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு வாசலையை திறந்து விட்டு இப்போ லல்லு ஃபிஹி யாருஜூன், அதில் அவங்க மேலேறி செல்வார்கள் சென்றாலும் லகாலு, அது ஷர்த்து. லகாலுங்கிறது ஜவாபு, அவர்கள் சொல்லி இருப்பார்கள் இன்னமா சுக்கிரத் அபுசாருனா, எங்கள் பார்வை மயக்கப்பட்டு விட்டது, வானத்தில் வாசல் திறக்கிற மாதிரி திறக்கவெல்லாம் கிடையாது என்று. இவ்வளோ பெரிய அதிசயத்தை நிகழ்ச்சியாலும் ஒத்துக்கிற மாட்டாங்க. நல்லா சொல்கிறான், அவர்களுக்கு வானத்துக்கு ஒரு வாசலையை திறந்து காட்டினாலும் அவங்க எங்கள் பார்வை கோளாறாகிவிட்டது என்று தான் சொல்வார்கள். எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்து தானே. அப்போ வாசலை திறந்தாலும் ஒரு நம்பரு சொல்லி இருப்பார்கள், இன்னொரு நம்பர். ஏன் எப்படின்னா ரெண்டையும் போட்டு 2க்கு அர்த்தம் இல்லாமல் ஆக்குறீங்க? 14க்கு அர்த்தம் வராது, 15க்கு அர்த்தம் கிடையாது. 14 மட்டும் போட்டாலும் ஒருத்தனுக்கு விளங்காது, 15 மட்டும் போட்டாலும் விளங்காது. ரெண்டையும் சேர்த்து போட்டிங்கன்னா விளங்கும். சேர்த்து அர்த்தம் செஞ்சு கோர்த்து செஞ்சால் அர்த்தம் விளங்கும். இப்போ நம்பர் நீங்கள் 14 அல்ல அழகாக கோர்த்து வைத்திருப்பதை நடுவில் ஒரு 14 நம்பரை சொருவி விட்டதுனால என்னவாகுது, அதனுடைய மீனிங் முழுமை பெறாமல் போகிறது. அதை நம்ம பார்க்குறோம். இப்படி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 15வது சூறாவில் 30, 31 எடுங்க. 30 மட்டும் சொன்னால் அர்த்தம் விளங்கும், கொஞ்சம் விளங்கும். 31 தனியாக சொன்னால் அர்த்தம் விளங்காது. 31 என்ன சொல்லப்படுது? இப்லீஸை தவிர. என்ன இப்லீஸை தவிர? என்ன இப்லீஸை தவிர என்னப்பா இல்லான்னு வந்திருக்கலாம், அங்கே தானே சேர்க்கணும். இப்லீஸை தவிர எல்லாரும் சைதா செஞ்சார்கள். இப்போ சஜதல் மலாயிகத்துக்குள்ளும் அஜ்மவுன், எல்லா வானவர்களும் சைதா செய்தார்கள் இப்லீஸை தவிர. அப்போ இப்லீஸை தவிரங்கிறது 30 ஒரு அங்கமாக வேற ஒரு செய்தியா? வேற ஒரு செய்தி இல்லை. அப்போ அங்கே போய் 30 சொல்கிறீங்க. அஜ்மவுன இல்லா இப்லீஸ், அங்கே நம்பரை போட்டுட்டு அபா அங்கே கூணமா சாஜிதுன்னு அங்கேருந்து 31 ஆக்கியிருந்தா கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது. இல்லா இப்லீஸுங்கிறது அஜ்மவுனில் கொண்டே சேரணும். அபாங்கிறத வேண்டாம் நீங்கள் உடைக்கலாம். அங்கே கூட நம்பரை போட்டு அபா ஐய கூணமா சாஜிதீன், சஜிதா செய்பவர்களில் இருப்ப மறுத்து விட்டான், அது கருத்து முழுமை வருது. இப்லீஸை தவிரங்கிறதுல என்ன கருத்து இருக்குது? இப்லீஸை தவிர என்ன சைதா செய்யலை? இப்போ சஜிதல் மலாயிகத்துக்குள்ளும் அஜ்மவுன், எல்லா மலக்குகளும் சைதா செய்தார்கள் இல்லா இப்லீஸை தவிர, எல்லாம் சேர்ந்து ஒரு அர்த்தம். நம்பர் எங்கே கொண்டே போட்டுக்கிறாங்க? அஜ்மூனில் கொண்டே போட்டாங்க. இப்லீஸில் போட வேண்டிய நம்பரை அஜ்மூனில் போட்டு விட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் 31 மட்டும் சொன்னால் அர்த்தம் இருக்காது, கேட்குறவனுக்கு ஒன்றும் புரியாது. அதே மாதிரி இப்லீஸு ஒரு அவகாசம் கேட்குறான், அல்லாஹ் அவகாசம் கொடுக்குறான். உனக்கு 10 நாள் அவகாசம். 10 நாளுங்கிற ஒரு நம்பரை போட்டு அவகாசம் இன்னொரு நம்பரை போட்டால் என்ன அர்த்தம்? உனக்கு 10 நாள் அவகாசம் தரேன்னு நான் பேசுகிறேன். அப்போ உனக்கு 10 நாள் அது ஒரு நம்பரு, அவகாசம் இன்னொரு நம்பர். என்ன இது? அதுவும் வழங்காது, இதுவும் வழங்காது. வழங்குதா? அப்போ அவன் கேட்குறான், எனக்கு அவகாசம் கொடுன்னு கேட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், இப்போ இன்னக்க மின்னல் முன்லரீன் கால, அல்லாஹ் சொல்லுகிறான், இப்போ இன்னக்க மின்னல் முன்லரீன், நீ அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டாய். 37 எவ்வளோ நாளை கொடுக்கப்பட்டு விட்டாய்? இலா யோமில் வக்தில் மாலும், அறியப்பட்ட நாள் வரைக்கும். அப்போ கேம நாள் வரைக்கும் உனக்கு அவகாசம் இருக்குது போ அப்படிங்கிறான். கேம நாள் வரைக்கும்னு மட்டும் சொன்னால் என்ன விளங்காது. கேம நாள் வரைக்கும் உனக்கு அவகாசம் இருக்குன்னா விளங்கிடுது. எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன உடைக்க வேண்டியவளுக்கு பெரிய வசனமாக கூட இல்லை, சின்னதாக தான் இருக்குது. ரெண்டையும் சேர்த்து ஒரு வசனமாக்குனா ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. கருத்தை பற்றி கவனிக்கவே இல்லை. ஒரு மொழி தெரியாதவர்கள் தான் நம்பர் போட்டிருப்பாருன்னு நினைக்க வேண்டியிருக்கு. அரபு மொழி தெரியாதவர்கள் யாரோ தான் நினைஞ்சிருப்பாங்க போல இருக்குதே. மொழி தெரிஞ்சவன் இப்படி உடைக்கவே மாட்டான் எந்த காலத்துலையுமே. யாரோ போட்டு கூட அது அப்படியே பிரபலியமாகி ஏதோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னக்கு மின்னல் முன்லரீன், நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் உள்ளவனாக இருக்கிறாய். இலா யோமில் வக்தில் மாலும், அறியப்பட்ட அந்த நாள் வரைக்கும் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 38 உடைச்சது தப்பு. அதே மாதிரி லூத் நபிய சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? மலக்குமார்களை அனுப்புகிறான். அந்த மலக்குமார்கள்லாம் சொல்கிறாங்க, இன்னா உருசில்னா இலா கோமின் முஜ்ரிமீன், குற்றமிழைத்த சமுதாயத்திற்கு நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அது சொன்னாங்களா? அதை மட்டும் சொல்லலை. இல்லை ஆல லூத்தின், லூத்துடைய குடும்பத்தாரை தவிர. இங்கே மட்டும் உடைக்கிறீங்க. லூத்துடைய குடும்பத்தாரை தவிரன்னு மட்டும் சொன்ன அர்த்தம் வருமா?
லூத்துடைய குடும்பத்தாரை தவிர மற்ற குற்றவாளிகளை அழிக்க அனுப்பப்பட்டிருக்கிறோம், லூத் அழிக்க மாட்டோம். இன்னால முனஜ்ஜுஹும் அஜ்மஊன், லூத்துடைய குடும்பத்தாரை முனிசும் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கே உடைச்சிருக்கிறாங்க. லூத்துடைய குடும்பத்தாரை காப்பாற்றுறோங்கிறான்ல, அந்த குடும்பத்தாரை காப்பாற்றுவோம் என்பதில் வந்து அவரோட மனைவி வரைக்கும் சேருவாங்க. அதுலேருந்து அல்லாஹ் இல்லம்ராத்த ஒரு மனைவியை தவிரங்கிறான். குடும்பத்தாரை காப்பாற்றுவோம் மனைவியை தவிர, மனைவியை தவிரங்கிறத உடைக்கலாமா? மனைவியை தவிரங்கிறது 59 சேர வேண்டியது, இல்லா லூத் இல்லா ஆல் லூத்துங்கிறது 58 சேர வேண்டியது. அப்போ எல்லாத்தையும் கோர்த்து அர்த்தம் செஞ்சீங்கன்னு சொன்னால் என்னென்று வரும்? அதாவது லூத்துடைய குடும்பத்தாரை தவிர மற்றவங்களை காப்பாற்றுவோம், லூத்துடைய குடும்பத்தார்லையும் ஒரு மனைவியை தவிர மற்றவர்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை இல்லான்னு வரக்கூடிய 2 இல்லாமே உடைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இல்லாண்டாலேயே முந்தினதனுடைய ஒரு முந்தி சொன்னதிலிருந்து ஒரு விதிவிலக்கு தான், இல்லை தவிரண்டா அதுக்கு தானே போடுவோம், விதிவிலக்கு தான். அப்போ விதியை ஒரு பக்கத்துலையும் விலக்கு ஒரு பக்கமாக போட்டு நினைஞ்சிருக்காங்க. இதை 3 நம்பர் ஆக்கியிருக்கிறாங்க. 3 சேர்ந்து ஒரு நம்பராக இருந்தால் தான் அது கருத்து முழுமை பெறும். அதாவது ஷர்த்து ஜவாபுன்னு சொல்கிறோம்ல, இந்த ஷர்த்து ஜவாப் மாதிரி உள்ளது தான் இந்த வசனமும் 15, 61, 62. இதில் என்ன வருது? லம்மாஜா ஆல் லூத்தினில் முர்சலும், மலக்கு தூதர்கள்னால் மலக்குமார்கள் லூத்திரத்தில் வந்த பொழுதுன்னு ஒரு வசனத்தை முடிக்க இயலுமா? தூதர்னு இங்கே சொல்லுவது மலக்குமார்களை அழிக்கிறதுக்கு வந்தாங்கல்ல அவங்கள. அப்போ அழிப்பதற்கு உரிய மலக்குமார்கள் லூத்திரத்தில் வந்தபோது என்ன வந்தபோதுங்கிற ஒரு கருத்தா 61க்கும் அர்த்தம் இல்லாமல் போகுது. கால் அவர் சொன்னார், இன்னக்கும் கௌமுன் முன்கரூன், நீங்கள் அறிமுகம் இல்லாத கூட்டமாக இருக்கிறீங்களே, யாருன்னு தெரியலையேன்னு சொல்கிறார். அப்போ இதை மட்டும் சொன்னாலும் அர்த்தம் வழங்கலை, அதை சொன்னாலும் வழங்கலை. வந்தபோது இப்படி சொன்னார்னா வழங்கிடுது. வந்தபோதுங்கிறது ஷர்த்து மாதிரி உள்ளது, லர்ஃபு. சொன்னார் என்பது அது முடிக்கிற இடம். 2ஐயும் சேர்த்து ஒன்றாக்கி செய்யாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முர்சலூனில் போய் நம்பரை போட்டு உடைச்சி காலங்கிறத கொண்டாந்து நினைச்சிட்டாங்க, வேற ஒரு நம்பரை போட்ட காட்சி பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து லூத் நபிக்கு சொன்ன பல விஷயங்களை வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த 15வது சூறாவில் 63, 64, 65 சொல்கிறான். அதை சொல்லும்போது 3 விஷயத்தை சொல்லும் பொழுது முதல் வசனத்தை 63ன்னு பிரித்து போடுறாங்க. 2வது வார்த்தையும் அவர் லூத் நபி சொன்னது தான், அதுக்கு ஒரு நம்பரை போட்டுடுறாங்க. அதை லூத் நபிக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை எப்படி வருது? காலு அவங்க மலக்குமார்கள்லாம் சொன்னாங்க. எந்த மலக்கு? அழிக்க வந்தாங்கல்ல லூத் சமுதாயத்தை, அவங்க சொன்னாங்க, பல் ஜினாக்க பிமா கானு ஃபி எம்தரும், எதில் இவங்க சந்தேகப்பட்டுட்டு இருந்தாங்களோ அதை கொண்டு வந்திருக்கிறோம், எங்களையெல்லாம் அழிக்க முடியுமான்னு தானே கேட்டாங்க, அதை தான் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் லூத்தில் சொன்னாங்க. ஓ ஜெனா வார்த்தை நான் கபில் ஹக்கி, உமக்கு உண்மையைத்தான் கொண்டு வந்தோம் என்று மலக்குமார்கள் சொன்னார்கள். தான் அர்த்தம் வரும். உண்மையைத்தான் கொண்டு வந்தோம்னு மட்டும் இருந்தால் என்ன உண்மையை கொண்டு வந்தோம் யார் சொன்னால் விளங்காது. அதே மாதிரி ஃபாசரிபி அகலிக்க, உன்னுடைய இரவுடைய ஒரு பகுதியில் உன் குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு ஊரை விட்டு இவங்களை அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது என்று அந்த வானவர்கள் சொன்னார்கள். 3 வசனத்திலையும் என்று வானவர்கள் சொன்னார்கள்ங்கிற வாசகம் தேவைப்படுகிறது. நீங்கள் உடைச்சதுனால, உடைக்காமல் இருந்தீங்க என்று சொன்னால் எல்லாத்துக்கும் சேர்த்து என்று வானவர்கள் சொன்னார்கள்னு ஆயிரும். அப்படி தான் மூலத்தில் இருக்கிறது. நீங்கள் நம்பர் போட்டு உடைக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் 2வது வசனத்துக்கு மீனிங் இல்லை, 3வது வசனத்துக்கு மீனிங் இல்லாமல் போயிடுது. அப்படி பார்க்குறோம். இப்படி நிறைய உடைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அதே 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 சூறாவில் தான் 15, 68, 69 அவங்க இந்த மாணவர்கள்லாம் வந்தவுடனே அவங்க இந்த ஹோமோசெக்ஸில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா வானவர்களை தப்பான நடத்தைக்கு வந்து தேடிட்டு வர்றாங்க. நல்ல அழகான ஆளுக்கு வந்திருக்காங்கன்னு. அப்போ அவர் சொல்லுவார், இன்னஹாவுலாய் லைஃபி, இவர்கள் எனது விருந்தினர்கள், பொலா தஃப்லஹூனி, என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள், விருந்தினரை என்னை தேடி வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் உங்கள் வேலையை காட்டாதீப்பான்னு லூத் நபி சொல்லுவார். அதை மட்டும் சொல்ல மாட்டார். ஒத்தக்குள்ளாக அல்லாஹ் பயப்படுங்கள், என்னை இழிவுபடுத்தாருன்னு சொல்லுவார். அப்போ அந்த ஒத்தக்குள்ளாவும் அவர் சொன்ன ஒரு சொல்லு தான், அதை உடைச்சிவிட்டாங்க. ஒத்தக்குள்ளாக வலாத்து ஹுசீனி என்று லூத் நபி சொன்னார்னு வரணும். அப்போ லூத் நபி 2 விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஒரு விஷயத்தில் லூத்து சொன்னார்னு இருக்கிறது, 2வது விஷயத்தில் லூத்து சொன்னார்னு இல்லை. லூத்து சொன்னார் நாங்கள் தேவை இருக்கிறது. எதனால் தேவை இருக்கிறது? நீங்கள் நம்பரை போட்டு உடைச்சதுனால. நம்பரை போட்டு உடைக்காமல் இருந்தீங்க என்று சொன்னால் அந்த சொன்னாருங்கிறத 2க்கும் போதும். அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்றும் என்னை இழிவுபடுத்தாதீர்கள் என்றும் லூத் நபி சொன்னார். அழகாக இணைந்து விடுகிறது. அங்கே போய் உடைச்சிருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து பூமியில் செஞ்ச சில ஏற்பாடுகளை நமக்கு சொல்லித்தருகிறான். 16 சூறாவில் 15, 16 வசனங்களில் இது இருக்கிறது. அதில் என்ன செஞ்சுருக்கான்னு கேட்டால், வலாமாத்தின் சில அடையாளங்கள்,
சில அடையாளங்கள் என்ன? அடையாளங்களை பூமியில் ஏற்படுத்தியிருக்கிறான்னு சொல்லி முந்தின வசனத்தில் வந்துருச்சு. அப்போ அல்காஃபில் வந்து ரவாசிய பூமியில் வந்து முளைகளை நட்டினான், தமீதபிக்கு உங்களை அசைத்து விடாமல் இருப்பதற்காக, அன்ஹாரன் நதிகளை உண்டாக்கியிருக்கிறான், சுபுலன் பாதைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறான், அல்லக்கும் தகுத்ததும் நேர்வழி பெறுவதற்காக, அலாமாத்தின் சில அடையாளங்களையும் வந்து உங்களுக்கு பூமியில் ஏற்படுத்தியிருக்கிறான்ங்கிறத கொண்டு அலாமாத்தின்கிறது ஒட்டணும். இவங்க என்ன செய்கிறாங்க? சில அடையாளங்களையும் அப்படின்ட்டு 16ஆம் வசனத்தை உடைச்சிங்கன்னு சொன்னால் அது அர்த்தமற்றதாக ஆகிறது. அது நம்பர் அப்படி போட்டிருக்கிறாங்க. இதுதான் ஒரு அடிப்படையான. இதை எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இந்த எண்கள் போட்டவர்கள் வந்து நமக்கு தேடி எடுக்கிறதுக்கு உதவுதுங்கிற வகையில் நம்ம அந்த எண்ணை தான் பயன்படுத்தணும். நல்லா வச்சு விளங்கிக்கிறங்க. இப்போ நான் ஒரு நம்பரை இந்த இடத்துல நான் போட்டேன்னு சொல்ல ஏற்றுக்குருவாங்களா? நான் ஒரு நம்பரை சொல்லுவேன், நீங்கள் ஒரு நம்பரை சொல்லுவீங்க, கடைசியில் குழப்பமாகிவிடும். தேடி எடுப்பதற்கு வசதிங்கிற வகையில் இந்த நம்பரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்? அது ஏற்கப்பட்டுருச்சு. முதல்ல ஒருத்தன் போடுறான், யார் போட்டாங்கன்னு தெரியல, அப்படி மக்களால் அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. அதுதான் குரானுடைய நம்பர் என்று எல்லாருக்கும் ஆகிவிட்டது. அதில் போய் மாற்றம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் ரெஃபரன்ஸுக்கு எடுத்து காட்டுவதற்கு நமக்கு பெரிய பிரச்சனையாகிவிடும். அதே நேரத்தில் வந்து அந்த பிரித்த இடங்கள் சரியில்லாமல் இருக்கிறதுனால அந்த குரான் வந்து தெளிவற்றதுங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் நமக்கு வரும் என்று சொன்னால் அதனுடைய விஷயத்தை நினைக்கிறீங்க. இப்படி எல்லாம் போட்டு குழப்புறான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவ்வளோ குழப்பலை, நம்பர் எல்லாம் போடலை, இவங்க போட்ட நம்பர்னால உங்களுக்கு குழப்பம் வருகிறது. அதை விளங்கி கொண்டு அப்படி யாராவது கேள்வி கேட்டால் அவங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் என்பதற்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம், இதை சொல்லி காட்டுறோம். இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இது நம்பருக்கு நிறைய இருக்குது. நீங்கள் குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழாக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்டாக போட்டு நம்ம என்ன செஞ்சுருப்போம்னு கேட்டால் நம்ம தமிழாக்கத்தில் போட்டிருப்போம். அதில் 26ங்கிற குறிப்பை போட்டிருப்போம். எதில்? எங்கெல்லாம் தேவையற்ற இடங்களில் வசனத்தை பிரிச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் பிரிச்சிருக்கக்கூடாது என்று காட்டுவதற்காக அந்த வசனத்தின் இறுதியில் 26 சின்னதாக ஒரு தமிழாக்கம் எடுத்தால் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிறங்க. 26 ஒரு நம்பர் போட்டிருப்போம். என்னத்துக்கு போட்டிருப்போம்னா, இந்த இடத்துல இவங்க உடைச்சிருக்கக்கூடாது, சேர்த்து தான் இருந்திருக்கணும், அதனால் அர்த்தத்தை நாங்கள் சேர்த்து செஞ்சிட்டோம் அப்படின்னு காட்டுவதற்கு செஞ்சுருக்கிறோம். அதிலிருந்து சிலதைத்தான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். 26 என்று நம்ம போட்டிருக்கோம்ல, அத்தனை வசனங்கள்லையுமே இந்த மிஸ்டேக் இருக்கும். நம்ம 26 விளக்கம் கொடுத்து போட்டு 3-4 வசனத்தை போட்டு அர்த்தம் செஞ்சு 26 போட்டிருப்போம். 2 வசனத்தை சேர்த்து அர்த்தம் செஞ்சு 26 போட்டிருப்போம். ஏன் அப்படி செஞ்சோம் என்பதற்கு விளக்கத்தை 26வது விளக்கத்தில் விளக்கம்ங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். அதில் எல்லா வசனங்களுமே எப்படிப்பட்டதாக இருக்கும்னு கேட்டால், பொருத்தமற்ற இடத்தில் அவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, நம்பர் போட்டிருப்பார்கள். அதுக்காக தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், குரானில் வந்து எழுத்துக்கள், இதே வசனங்கிறது தேவை, அதை செஞ்சிட்டோம். குரானில் வந்து எத்தனை எழுத்து இருக்குதுன்னு உட்காந்துக்கிட்டு என்றாங்க பாருங்கள். குரானில் வந்து எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, உட்காந்து எழுதுகிறாங்க. தவறான பலவீனமான சில ஹதீஸ்கள் இருக்குது, அதை விட்டுருவோம். அப்போ எப்படிலாம் செஞ்சுருக்காங்க, ஆய்வு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், குரானில் ஒரு வசனம் இருக்குது. குரானை உட்காந்துக்கிட்டு எண்ணுறாங்க. என்னன்றாங்க, அல்ஹம்துன்னு இருக்கா, அலிஃப் 1, லாமு 2, ஹே 3, தாலு மீமு 4, தாலு 5, லில்லாஹில லாமு 6, இப்படின்னு என்ன செய்கிறாங்க, அந்த குரானுடைய எழுத்துக்களை பூரா எண்ணுறாங்க. எண்ணி இத்தனை எழுத்து இருக்குங்கிறாங்க. இத்தனை எழுத்து இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதிலே கருத்து வேறுபாடு இருக்குங்க. சில இடத்துல ரஹ்மான்கிறத வந்து மீமு அலிஃபு நூண்டு போட்டு எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த அலிஃபையும் சேர்த்து எண்ணும்போது ரஹ்மானில் 5 எழுத்தாக போயிடும். சில இடத்துல என்ன செய்வாங்கன்னா, மீமுக்கு மேலே அலிஃபு போடாமல் மீமோட நூனை சேர்த்து எழுதியிருப்பாங்க. அவர் ரஹ்மான் என்ன சொன்னால் 4 ரஹ்மானுக்கு எத்தனை எழுத்துன்னு கேட்டால், ரஹ்மானை சில பேர் வந்து ரஹ்மான் மீமை போட்டு இப்படி அலிஃபை நீட்டி விட்டு அப்புறம் நூனை தனியாக எழுதுவாங்க. அவர் கண்ணுக்கு ரஹ்மானில் 5 எழுத்தாக தெரியும். அந்த ரஹ்மானில் வந்து சில பேர் அந்த அலிஃபை போடாமல் மீமோட சேர்த்து விட்ருவாங்க. இந்த கடா ஜபருங்கிறாங்கல்ல, அப்படி நிற்கிற அந்த ஜபர் மேலே போட்டு விட்ருப்பாங்க. அப்படி போட்டாங்கன்னு சொன்னால் எழுத்து 4 தான். ரஹ்மான் 4 என்றது 5 என்றதா, அதிலே சண்டை. அப்போ எத்தனை எழுத்துங்கிற சண்டை வந்துருமா இல்லையா? லில்லாஹின்னு இருக்குது. லில்லாஹியில் வந்து லீங்கிறது 1, இல்லு 1, லா 1 இருக்குல்ல, அந்த லாமுக்கு அப்புறம் ஒரு அலிஃபு வரணும். எல்லா நீட்டுக்கு அலிஃபு வரணும். எந்த இடத்துலையும் அல்லாஹ்வுல அந்த அலிஃபை போட மாட்டாங்க. இப்படி கடா ஜபர் தான் போடுவாங்க. அங்கே ஒரு அலிஃபு இருப்பதாக நீங்கள் என்னன்னீங்கன்னு சொன்னால்
ஒரு எழுத்து கூடிக்கொள்ளணும். இல்லைன்னு எண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு எழுத்து குறைஞ்சிரும். அப்படி நிறைய இடங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி இடங்கள் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, குர்ஆனுடைய மொத்த எழுத்து எத்தனைங்கிறதுலையே பல கருத்து இருக்குது. குர்ஆனில் உள்ள எதுவும் கூடலை, அதை எழுதும் விதத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், சிலரை ஏஐ விட்டுட்டு எழுதுவாங்க, ஏஐ சேர்த்து எழுதுவாங்க. அது மாதிரி பல விஷயங்களில் இருக்கிறது. ஆனால் உச்சரிப்பு கரெக்டாக உச்சரிப்பாங்க. அந்த அலிஃபை போட்டு எழுதினாலும் ரஹ்மான் தான், அலிஃபை போடாமல் எழுதினாலும் ரஹ்மான் தான். ஓசையில் எந்த ஒரு மாற்றமும் வராது. எழுத்து வடிவத்தில் வரி வடிவத்தில் சில மாற்றங்கள் வரும். அந்த வரி வடிவத்தை உட்காந்துக்கிட்டு என்றீங்கன்னு சொன்னால் என்னவாகும்னு கேட்டால், எத்தனை எழுத்துங்கிறதுல பல கருத்து வந்துடும். இதை உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உதாரணமாக இந்த வாசகத்தை எடுங்க. ஃபன் தலக்கா, இது கஹஃபுடைய சூறா, 18வது சூறா. இதெல்லாம் வேண்டாத வேலை உட்காந்து செஞ்சுருக்கிறாங்க. குர்ஆனில் எவ்வளோ ஆய்வுகள் செய்யலாம், எவ்வளோ விஷயங்களை தேடலாம், அது மாதிரியான பாடங்கள் பெறலாம், படிப்பினை பெறலாம். அதை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, என்னை உட்காந்துக்கிட்டு இதை போட்டு உட்காந்து ஏன்றாங்க அலி பூலாம் மீன் உட்காந்துக்கிட்டு டோட்டல் பண்ணி 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 குர்ஆனை பூரா எண்ணி மொத்த எழுத்து என்ன 500 வச்சுக்கிடுவோம். 500 வந்த உடனே உதாரணத்துக்கு மொத்த எழுத்து 500 என்றால் 250 எங்கே வருதுன்னு பார்க்குறது. இது வரைக்கும் 250, இதுதான் பாதி. குர்ஆனில் பாதி. இதை கண்டுபிடிச்ச என்ன உனக்கு என்ன, அதனால் என்ன இல்மு? குர்ஆனில் பாதின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு ஞானமா? இதை உட்காந்து செஞ்சுருக்கிறாங்க. எப்படி செஞ்சுருக்கிறாங்க? இந்த கஹஃப் 18வது சூறாவில் 74 வசனம் இருக்குல்ல, அந்த 74 வசனத்தில் லக்கஜ்ஜித்த செய்யன் நுக்குரா, லக்கஜ்ஜித்த செய்யன் நுக்குரான் இருக்குல்ல, இந்த நூனு வரைக்கும், இந்த நூனு வரைக்கும் என்னென்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பாதியாம். இந்த காஃபுரையிலேருந்து உள்ளது அடுத்த பாதியாம். இந்த இடத்துல 250 உதாரணத்துக்கு தான் 500 எழுத்து இருக்குன்னு வைங்களேன். இந்த நூனோட 250 வந்துருச்சு. இது ஒரு பகுதி. நடுப்பகுதி இந்த நூனோட இங்கிட்ட சேர்த்துக்கிறங்க. ஒரு சொல்ல ரெண்டு அப்படி எழுதியிருக்கேன். சுயத்தி என்ன காட்டுறான்னு கேட்டால், நிஸ்புஹு பில் ஹுரூஃபி, ஹர்ஃபுகள் எண்ணிக்கையில் குர்ஆனுடைய பாதி என்பது அந்நூனு மின் நுக்குரா. நுக்குரா என்பதில் உள்ள நூன் இருக்குல்ல, அந்த நூனு தான் பாதி. ஃபில் கஃபி கஹஃபில் ஒல் காஃபு, நுக்குராவில் உள்ள அந்த காஃப் இருக்குல்ல, அது மின நிஸ்பி சாணி, ரெண்டாவது பாதி. குர்ஆனை நீங்கள் சரிபாதியாக பிரிக்க, எதில் சரிபாதியாக? எழுத்தில், எழுத்து எண்ணிக்கையில். இது ஆனால் இது சரியான கிடையாது. ஆளாளுக்கு எழுத்துன்றதுலாம் பல 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 வேறுபாடு இருக்கிறது. அலிஃபை சேர்க்கறது நீக்கிற விஷயங்கள் எல்லாம் வேறுபாடு இருக்கிறது. அவங்க ஒருத்தர் எழுதி சொல்கிற ஒரு விஷயம் எப்படி வருதுன்னு கேட்டால், இந்த நுக்குரா என்பதில், கஹ்ஃபில் வரக்கூடிய நுக்குரா என்பதில் நூனு வரைக்கும் சரி பாதி, இந்த பக்கம் முதல் பாதி. நுக்குராண்டு காஃப் இருக்குல்ல, இக்கு, அந்த காஃபு அடுத்த பாதி. இங்கே தான் சென்று வருது. குர்ஆனுடைய எழுத்துக்களில் சரி பாதி இந்த இடத்தில் தான் வருகிறது. உட்காந்துட்டு இதை போய் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஒரு கிதாப்பில் எடுத்த ஒரு மெசேஜாக கொடுக்குறார். அந்த நுக்குரான் போடுறது நுக்குரான் தான் போட்டிருக்கிறாங்க. கஹ்ஃபில் நுக்குரா எங்கே வருதுன்னு தேடி பார்த்தா 2 இடத்துல வருது. எந்த நுக்குராவை சொல்கிறான்னு எனக்கு விளங்கலை. அந்த 2 வதனையும் நான் போட்டு போடுறான். என்னது இது? 1874 ஒரு நுக்குரா வருதா? அதே கஹ்ஃபிலேயே 87 ஒரு நுக்குரா வருது. அதிபு அதாபன் நுக்குரா. அப்போ கஹ்ஃப் சூறாவில் நுக்குரான்றது 2 இடத்துல வருது. 2ல் எதை சொல்கிறான்னு தெரியலை. அதை போய் தெரிஞ்சு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. இப்படியெல்லாம் வேலை மெனக்கட்டு செஞ்சுருக்கிறாங்க என்று காட்டுவதற்கு தான் இதை உங்களுக்கு சொல்கிறோம். இந்த நுக்குராவில் என்ன செய்யணுமா, குர்ஆனுடைய மொத்த எழுத்து 1 லட்சம்னு வச்சு, பேச்சுக்கு 1 லட்சம்னு வச்சுக்கிடுவோம். 1 லட்சம்னு வச்சிங்கன்னா இந்த 300 50,000, இந்த காஃபில் இருந்து 50,001 என்று சரிபாதியாக பிரிக்கிற இடம் இதுதான்ங்கிறாங்க. ஒரு நுக்குராங்கிற ஒரு சொல்ல போட்டு 2ஆக பிரிக்கணும்னு ஒரு கான்செப்ட் வந்தால் பைத்தியகாரத்தனமாக தெரியலையா? அது இப்படி என்னன்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா மார்க்கத்தில் உங்களுக்கு? இப்படி சரிபாதியாக பிரிக்கணும்னு ஓதிக்கிட்டு போய் எங்கன்னா சரிபாதியாக. இந்த சரிபாதி எதனால் அப்படி வருது? குர்ஆனுடைய அந்த ஆயத்து சூறாக்களுடைய வரிசையை அல்லாஹ் ரசூல் உண்டாக்குனது கிடையாது. உஸ்மான் தான் ஒரு அன்றைக்கு உள்ள சூழ்நிலையை ஆலோசனை பண்ணி இது 1வது சூறா 2வது சூறான்னு இருக்குது. மாற்றி வச்சிங்கன்னா நடுவு மாறிக்கணும். சூறாவை மாற்றி வச்சிங்கன்னா அந்த நுக்குராங்கிறது பாதியில் வராது. இந்த சூறா அமைச்சதே வஹி அடிப்படையில் இல்லை. சூறாவுடைய வரிசை இருக்குல்ல, முதல் ஹம்து 2வது பக்கராங்கிறது வஹி அடிப்படையில் செஞ்சது கிடையாது. அது பின்னாடி உள்ளவங்க உஸ்மான் காலத்தில் அவங்க தான் செஞ்சாங்க.
அப்படி இருக்கும் பொழுது இப்போ இவராக அமைச்ச அமைப்பில் தான் நுக்குராங்கிறது இவங்க சொல்கிறபடி பாதி இடத்துல வரும். அதே நேரத்தில் வந்து இறங்கின வரிசை பிரகாரம் ஒருத்தர் குரானை வச்சுருந்தார், அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பாதி வராது. இவர் எங்கே நோண்டி வைக்கிறார், இந்த 18வது சூறாவில் 18வது சூறாவை 10வது இடத்துல வச்சுருந்தாருன்னு சொன்னால் அந்த நுக்குராங்கிறது பாதியில் வராது. ஆனால் உட்காந்து மெனக்கெட்டு செஞ்சுருக்கிறாங்க. நுக்குரா சொல்கிறார், எப்படி சொல்கிறான்னு பாருங்கள். நிசுஃபுஹு பில் ஹுரூஃபி, ஹருஃபுகள் அடிப்படையில் எழுத்துக்கள் அடிப்படையில் அதனுடைய பாதியாகிறது. அந்நூனு நூனாகும். எங்கே உள்ள நூனு? மின் நுக்குரா, நுக்குரா என்பதில் உள்ள நூனு தான் குரானில் பாதி. அப்போ ஃபில் கஹபி, கஹபு சூறாவில் ஒல் காஃபு, நுக்குராண்டி காஃபு இருக்குள்ள ரெண்டாவது எழுத்து, அது வந்து மின நிஸ்ஃபி சானி, ரெண்டாவது பாதி என்று உட்காந்து எண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்படிலாம் எண்ணியிருக்கிறாங்க என்பதற்கு தானே, இது ஒரு இல்மு கிடையாது, இது ஒரு மடமை. இந்த மடமையையும் செஞ்சிருக்கிறார்கள் என்பதற்கு தான் இதை உங்களுக்கு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அதே மாதிரி வந்து வார்த்தைகளை என்று மொத்த குரானில் எத்தனை வார்த்தை இருக்குது? உதாரணமாக 500 வார்த்தை, 250 வார்த்தை எங்கே இருக்குது? உட்காந்து மெனக்கட்டு 250 வார்த்தை எங்கே வரும்? 125 வார்த்தை எங்கே வரும்? இதெல்லாம் ஒரு இல்மா? இதில் ஏதாவது கிடைக்குமா? ஒரு சட்டம் வழங்க முடியுமா? ஒரு கொள்கை கிடைக்குமா? ஒரு நாலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா? 250வது வசனமாக ஒன்று இருப்பதில் அதுக்குன்னு என்ன சிறப்பு மார்க்கத்தில்? ஒன்றுமே கிடையாது. அதை உட்காந்து எண்ணிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ சொன்னது ஹர்ஃபு எழுத்துக்களுக்கு, அடுத்து வந்து வார்த்தையை உட்காந்து பிரிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. அதையும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நாளை அடுத்த வாரம் பார்ப்போம்.